அடுத்தது ரிசானா சம்சுத்தீன் வவுனியா இலங்கை வவுனியாங்கிற ஊரில் இருந்து ரிசானாங்கிறவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஜனாசா அறிவிப்பு மற்றும் நோய் பற்றிய அறிவிப்பு வாட்ஸ்அப் குழுமத்தில் வந்தால் வாயால் மொழிந்து துவா செய்ய வேண்டும் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பதிவு செய்தால் போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் இப்போ நவீன காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், ஒருத்தவங்க ஜனாசா அறிவிப்பு செய்கிறாங்க. ஜனாசா அறிவிப்புன்னு இன்னார் மரணித்து விட்டார்னு என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு தகவல் அனுப்புகிறாங்க. இப்படி அனுப்பும் பொழுது அதை ஃபோனை போட்டு உங்கள் செய்தியை கேட்டேன், நான் அவருக்காக துவா செய்கிறேன் அப்படின்னு சொல்லணுமா அல்லது மெசேஜிலே பதில் கொடுத்தா போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. அல்ல ஒரு நோயாளியாக இருக்கிறாரு, அந்த செய்தியை உங்களுக்கு போடுறாங்க, உடனே அந்த நோயாளிக்கு ஃபோனை போட்டு அல்ல அவங்களுக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி நோயை பற்றி சொன்னீங்க, நான் அவருக்காக துவா செய்கிறேன், அந்த துவா ஓதி அவருக்கு தெரிவிக்கணுமா அல்லது நம்ம என்ன மாதிரி நடந்து கொள்வது அப்படிங்கிற டெக்ஸ்ட் மெசேஜ் செய்யணுமான்னு கேட்குறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும், இஸ்லாம் மட்டுமல்ல உலகத்தில் எதை பொறுத்த வரைக்கும் சரி தான், எழுத்து மூலமாக சொல்வதும் வாய் மூலமாக சொல்வதும் சமமானது தாங்க. சில நேரங்களில் எழுத்து மூலமாக சொல்வது மேலானதாக கூட இருக்கும். அல்லாஹ் கூட என்ன செய்கிறான்னு கேட்டால், நம்ம கல்வியை பற்றி பேசும் பொழுது முதல்ல இறங்கின சூறாவில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லது அல்லம பில் கலம்னா பேனா மூலமாக கற்றுக் கொடுத்தானே அந்த இறைவன் பெயரால் ஓதுவீராக என்று அல்லாஹ் சொல்லி, அந்த ஓதுவீராகன்னு இருக்குல்ல, அதில் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய வர்ணனைக்கு அல்லாஹ் வர்ணிக்கிற வாசகம் என்ன வரும்னு கேட்டால், இக்ரோ ரப்புக்கல்லது அல்லம பில் அக்ரமுள்ளது அல்லம பில் கலம் மூலமாக பேனா மூலமாக கற்றுக் கொடுத்தானே அந்த இறைவன் அப்படின்னு வருது. எழுத படிக்க தெரியாத ஒரு உம்மி சமுதாயத்துக்கு அருளப்பட்ட முதல் வசனத்திலேயே பேனா மூலம் கற்றுக் கொடுத்தேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த பேனாக்கள் எழுத்துக்கள் மூலமாகவும் கற்றுக் கொடுக்கலாம். எழுத்துக்கள் மூலமாக உள்ளதும் நேரடியாக சொல்வதும் ஒன்று தான். ரசூலுல்லாஹ்வுக்கு தான் அந்த வேதம் எழுத்து வடிவில் வரல. மூசா நபிக்கே எழுத்து வடிவில் தான் நல்ல வேதத்தை கொடுத்தான். அதுக்கு முந்தைய எழுத்துங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கிறது. அதே மாதிரி இது 96வது சூறாவில் 4வது வசனம். அதே மாதிரி 68வது சூறாவில் 1வது வசனத்தில் நூன் கொல் கலமி பேனாவின் மீதும் ஒமா எஸ்துரூன் அதை கொண்டு அவர்கள் எழுதுவார்களே அதன் மீதும் சத்தியமாக. அல்லாஹ் பேனாவிலே சத்தியம் செய்கிறான், பேனாவை கொண்டு எழுதுகிற எழுத்துக்கள் மீதும் எல்லாம் என்ன செய்கிறான், சத்தியம் செய்கிறான். அதே மாதிரி மூசா நபிக்கு எழுதித்தான் வேதத்தை கொடுத்தான் என்ற ஒரு விஷயம் 745 750 750 அல்வாகன்னு வருது, பலகையில் எழுதி கொடுத்தோம் என்று. அப்போ அதாவது இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், நம்ம வாயால் சொல்வதும் எழுத்தாக சொல்வதும் ரெண்டுமே ஒன்று தான். இப்போ வாயால் சொன்னதும் இது எழுத்தாக சொன்ன உங்களை ஒருத்தன் நேரடியாக அறிவுகிட்ட மடப்பையிலன்னு திட்டுறான், கோவம் வரும்ல. அதையே மெசேஜில் அனுப்புனா கோவம் வராது அவருக்கு. மெசேஜில் என்ன செய்றீங்க, அவனுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க, உன்னை கொண்டு விடுவேண்டு. இதை வச்சு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நான் வாயினால் சொல்லவில்லை எழுத்தில் தான் சொன்னேன்னு சொல்ல முடியுமா? எழுத்தும் என்னது, எழுத்தும் பேச்சு எல்லாம் ஒன்று தான். பேசுவதற்கு என்னன்னு கேட்டால் அது இவன் தான் அனுப்புனானாங்கிறத அதை உறுதி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும். பேசுனீங்கன்னா உங்களே நான் பார்த்துட்றேன், அதனால் கன்ஃபார்மாக போயிடுது. எழுத்துங்கிறது என்னென்னு கேட்டால் அவன் தான் அதை எழுதுனானாங்கிற அந்த ஒரு விஷயத்தில் ஒரு சந்தேகம் வர நிரூபிக்கிற ஒரு அவசியம் அதில் வருமே தவிர, மற்றபடி அவன் தான் எழுதிட்டாண்டு வரும் பொழுது அதை எழுதுனதுக்கு நீங்கள் அதுக்கு நீங்கள் கோவப்படுத்தானே செய்வீங்க. கோவம் ஒருத்தன் என்ன செய்கிறான், திட்டி கண்ணா பின்னான்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறான், உங்களுக்கு கோவம் வருமா வராதா? வரும். ஃபேஸ்புக்கில் போட்டு உங்களை திட்டுறான், அது எழுத்து என்கிட்ட நேரடியாக சொன்னான் அப்படி நினைப்பீங்க. அப்போ இஸ்லாமிய பார்வையில் பேச்சும் பேச வேண்டிய இடத்தில் பேசுங்க, எழுத வேண்டிய ரெண்டும் ஒன்று தான். பேச்சுக்கு பதிலாக எழுதலாம், எழுதுக்கு பதிலாக பேசலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிற வரைக்கும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. அதை தாண்டியும் செய்தியை கொண்டு போக நினைக்கும்போது என்ன செஞ்சாங்கன்னா எழுதி கொடுத்துன்னு அனுப்புனாங்க, தபால் அனுப்புனாங்கல்ல. புகாரி 7வது ஹதீஸு 2941 4553 இந்த 3 ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ஹெர்குலிஸ் உட்பட பல மன்னர்களுக்கு முகமது எழுதி கொள்வது, நான் நேர்வழியை பின்பற்றியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டுமாக, நான் உன்னை இஸ்லாத்தின்பால் அழைக்கிறேன், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நீ வெற்றி பெறுவாய், இல்லை என்றால் குடிமக்களுடைய பாவமெல்லாம் உனக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தின்பால் அழைப்பு கொடுக்குற ஒரு விஷயத்தை நேரடியாக போய் அழைக்காமல் கடிதத்தில் அழைக்கிறாங்க. இப்போ கடிதத்தில் அழைத்தாலும் என்ன தான் அது, அழைச்சா தான் அர்த்தம். அப்போ தபால் சுலைமான் நபி என்ன செஞ்சாங்க, ஒரு பக்கத்து நாட்டு ராணிக்கு ஒரு கடிதம் தான் எழுதி அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் என்னை கட்டுப்பட்டு நீங்கள் வரணும், நான் பெரிய சாம்ராஜ்யம்
நீங்கள் குட்டி ராஜ்யம் உள்ளெல்லாம் குட்டி குட்டி ராஜ்யம்லாம் இருக்கக்கூடாது, என் கண்ட்ரோல் நீங்கள்லாம் வர்றீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டு ஒரு கடிதம் அனுப்புகிறாரு. அந்த கடிதம் அந்த ஹுது பறவை மூலமாக அனுப்புவார்ல, அதில் என்ன வர்றதுன்னு கேட்டால், இன்னஹு மின் சுலைமான இன்னஹு பிஸ்மில்லா உல்கிய இளைய கிதாபுன் கரீம், ஒரு மரியாதைக்குரிய ஒரு கடிதம் எனக்கு வந்திருக்கிறது பறவை வழியாக. அது என்ன வருதுன்னா, இன்னஹு மின் சுலைமான், இது சுலைமான் எழுதி கொள்வது, இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு அந்த கடிதத்தை அனுப்பி அவர் அழைப்பு கொடுக்குறார். அப்போ இதெல்லாம் என்னென்னு கேட்டால், நேரடியாக சொல்கிறதும் கடிதத்தில் சொல்வதும் ஒன்று தான். இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உங்களுக்கு நேரடியாக சந்திக்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாரு, தூரமாக இருக்கிறாரு அஸ்ஸலாமு அலைக்கும்னு மெசேஜில் போடுறாரு, வாட்ஸ்அப்பில் போடுறாரு. இந்த அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், மார்க்கத்தில் பதில் சொல்கிற கடமை இருக்குது, பதில் சொல்கிற விஷயம் இருக்குது, கேட்டுட்டு போகிற விஷயமும் இருக்குது. பதில் சொல்கிற விஷயம் அவருக்கு பதில் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும்னு ஒருத்தர் போட்டாரையானால் நீங்கள் என்ன செய்யணும், பதில் அவருக்கு தானே சொல்லணும், நீங்கள வாய்க்குள்ளே சொல்லிக்கிற முடியாது. அவர் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாரா, அலைக்கும் சலாம், அல்லது பதில் கூட சலாம்னு சொல்லிடலாம், வெறும் சலாம் சொல்வதும் ஓகே தான். அஸ்ஸலாமு அலைக்கும்னு போட்டார்னா சலாம்னு சொல்லிட்டு போங்க, அலைக்கும் சலாம் சொல்லுங்கள். அப்போ அந்த மாதிரி நீங்கள் அவருக்கு அந்த பதில் அனுப்பிடணும். அவருக்கு சொல்லாமல் சில விஷயங்கள் அவருக்கு தெரிவிக்க வேண்டியதில்லை. இப்போ நேரடியாக ஒருத்தர் வர்றாரு, எங்கள் வாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறாரு, அவருக்கு நீங்கள் பதில் சொல்கிறது அவசியம் கிடையாது. மனசில் வாங்கிட்டு நீங்களும் அல்ல துவா செஞ்சுக்கலாம். நான் இந்த துவா உங்கள் வாப்பாவுக்கு செஞ்சேன்னு அவருக்கு சொல்ல வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அப்போ அவர் தெரிவிக்கிற விஷயம் அவருக்கு பதில் அனுப்புகிற விஷயமானு நீங்கள் பார்க்கணும். அது சலாம் மட்டும்தான் அப்படி இருக்கிறது. சலாண்டா தான் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும், மற்றது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அப்போ உங்களுக்கு மூத்தா போயிட்டார்னு சொல்கிறார், மூத்தா போயிட்டார்னு சொன்னால் இந்த இன்னால் இல்லா என்பது அவற்றையே போய் சொல்லணும், நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிறது இன்னால் இல்லாங்கிறது. இன்னால் இல்லா என்பது ஒரு மனிதருக்கு சொல்லக்கூடிய பதிலாது. மரண செய்தி அனுப்புகிறாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், மனசுக்குள்ளே அதை செய்தியை கல்விப்படும், இன்னால் இல்லா இன்னாலே ராஜுவும் சொல்லலாம். நீங்கள் நீங்கள் அவருக்காக நீங்கள் ஒரு அனுசரணையாக இருந்தீங்கன்னு காட்ட விரும்பினால் எழுதி அனுப்பலாம். அல்லாஹ் பொருந்திக்கொள் நாள் இல்லா இந்த எழுத்தினை அனுப்பி நான் அவருக்காக துவா செய்கிறேன்னு தெரிவித்தீர்களே, ஆனால் அது குற்றமில்லை, தெரிவிக்கணும் அவசியமும் கிடையாது. மரண செய்தி வந்துச்சுன்னா, நோய் செய்தி வருது, ரொம்ப முடியாமல் ஒரு ஆள் இருக்காருன்னு சொல்கிறாங்க, உடனே அதை அவர் கேட்கும் விதமாக துவா செய்யறது அவசியம் இருக்குதா? இல்லை. காதில் கேட்டு நம்ம செய்யலாம், இறைவா அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அவர் குணப்படுத்துவாயாக நீங்கள் வாய்க்குள்ளே துவா செஞ்சுக்கிட்டாலும் அது ஓகே தான். வழங்குதா? எழுத்தில் அவருக்கு ரிப்ளை கொடுத்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் சலாமுக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும், ரிப்ளை கொடுக்குறது பதில் சொல்கிறது கடமைன்னு வர்றதுனால அதை செய்யணும். அந்த மாதிரி எழுத்து பேச்சு எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால நோய் பற்றிய தகவல் வந்துச்சுன்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் எதுவும் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மரண செய்தி வந்துச்சுன்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதுக்குன்னு செய்ய வேண்டிய துவாவை நீங்கள் செய்யணும். ஒரு நோயாளி என்ன செய்கிறாருன்னா, எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறேன், ரொம்ப இதாக இருக்கேன்னு கேட்குறாரு, அதுக்கு அது ஹிபில் பாய் சரப்பன்னாசன் ஒரு துவா இருக்கிறது. இந்த துவா அவருக்கு சொல்லணுமா, நம்ம அல்லாட்ட நம்ம கேட்கணுமா? நம்ம கேட்கணும். நீங்களாக கேட்டுக்கிறோங்க. அவர் அந்த நோய் சம்மந்தமாக அனுப்புனாரே ஆனால், அல்லது நீங்கள் விரும்புனீங்கன்னா உன் மேலே அன்பு வச்சுருக்கிறப்ப உனக்காக நான் அல்லாட்ட கேட்டுட்டேங்கிற செய்தி தெரிவிக்கலாம். ஒரு இணக்கத்தை நாடி, மார்க்க சட்டம் கிடையாது, ஒரு அன்பை பரஸ்பர அன்பை காட்டுவதற்காக செய்யலாம். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செஞ்சுக்கிறேன்னு எல்லாமே அப்படி தான். அதே நேரத்தில் சில விஷயங்கள் இப்போ உதாரணமாக தபால் மூலம் தலாக்கு விட்ருவாங்க, எஸ்எம்எஸில் தலாக்கு, தபால் மூலம் தலாக்கு. அப்போ அதெல்லாம் சரியான்னு கேட்குறீங்க. அப்படி கேட்டால் அது செய்ய முடியாது. ஏன்னு கேட்டால் தலாக்கு எஸ்எம்எஸ்க்கெலாம் என்ன இருக்கணும்னா, அது சாட்சி மூலமாக வச்சு செய்ய வேண்டிய விஷயம். தலாக்குங்கிறது இவராக அனுப்பி விடுறதுக்கு தலாக்கு கிடையாது. தலாக்குன்னா என்ன இருக்குன்னு, வஸ்தஷிஹிது ஷஹீதைனி, 2 சாட்சிகளை வைத்துக் கொள்ளுங்கன்னு இருக்குது. சாட்சியை வைத்துக் கொள்ளணுன்னு சொன்னாலே டைரெக்டாக தான் இருக்கணுங்க. நீங்கள் தலாக்கு சொன்னால் 2 பேரும் வச்சுக்கிட்டு, கணவன் மனைவி எல்லாம் வச்சுக்கிட்டு நான் உன்னை விவாகரத்து செய்கிறேன் அப்படி ஜமாத்தார் முன்னிலையில் செய்யணும். அப்படி அந்த காரணத்தினால அது தபாலில் அனுப்புனா செல்லாதுங்கிறோம். தபாலில் அனுப்புனது எஸ்எம்எஸில் அனுப்பலாம் செல்லாதுன்னு காரணம் என்னென்னு கேட்டால், தபாலில் எப்படி சாட்சி வைப்ப? ஒரு இடத்துல நீ இங்கே இருந்துட்டு அங்கேருந்து அங்கே தலாக்கு விடும்போது அவன் அங்கேருந்து பார்த்தானா, நீ உங்கள் 2 பேரும் இன்னுக்குள்ளே சாட்சியாக வச்சா கூட நீ அனுப்புனங்கிறது தான் சாட்சி, யாருக்கு அனுப்புனங்கிறது சாட்சி கிடையாது. அந்த மனைவிக்கு போய் சேர்ந்துச்சாங்கிறது சாட்சி கிடையாது. அவள் சாட்சினா என்ன இருக்கணும்னா, நீ உன்னையும் பார்க்கணும், அவளையும் பார்க்கணும், அந்த குடும்பத்தாரையும் பார்க்கணும். அப்படி வச்சுக்கிட்டு சொன்னது அதை ஒருத்தர் 2 பேர் பார்க்கணும், அதுக்கு தான் சாட்சி. சாட்சின்னு சொன்னால் ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அதில் அனைத்தையும் ஒருத்தர் பார்த்தா தானே அது சாட்சி ஆவார். அதனால் அந்த கல்யாணத்தை வாட்ஸ்அப்பில் நடத்தலாமா, ஃபேஸ்புக் நடத்தலாமா? நடத்த முடியாது. ஏன்னா கல்யாணம்ங்கிறது அந்த சபையில் இருக்கணும், சாட்சி இருக்கணும். எதுக்கு சாட்சியாக இருக்கணும்? அந்த சாட்சி என்பவர் என்னையும் பார்க்கணும், அவரையும் பார்க்கணும். வேறு எதுவும் ஹிண்டன் மறைவாக இருக்கா, அது வீடியோவில் காட்டி வேறு பொண்ணை காட்டிட்டு இந்த பொண்ணுங்கிறாங்களா, இது எல்லாமே அதை வீடியோ கார்டிலலாம் தெரியாது. ஏமாற்றலாம், நினச்சா என்ன செய்யலாம், ஏமாற்றலாம்.
அல்லது கல்யாணத்தை ஒருத்தன் கல்யாணம் ஃபோனில் கல்யாணம் பண்ணுறாங்க, வீடியோ காலில், எப்படி உன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி தந்தேன் ஏற்றுக்கிட்டேன்னு இவர் சொல்லுவார். நீங்கள் வச்சுக்கிட்டு கரெக்டாக நடந்துச்சேமிங்க, கரெக்டாக நடந்து சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? இவன் ஒத்துக்கிறான்ல, இவன் மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டானா பின்னாடி எவனா கத்தி வச்சு நிற்கிறான்னு உங்களுக்கு தெரியாது. அவன் க்ளோஸ்அப்பில் இவனை மட்டும் காட்டுவான், டேய் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லாட்டி கொண்டு விட துப்பாக்கி காட்டி நிற்கிறான்னு வைங்க, அது கேமராவில் வராது. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம சபையில் வச்சு தான் செய்யணும். கல்யாணமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்துக்கிட்டு நம்ம விவாகரத்தாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் என்ன இருக்குன்னு தபாலில் அனுப்புனா செய்திங்கிற வகைக்கு தான் அனுப்பலாமே தவிர சபையில் வைத்து சாட்சிகள் முன்னால் நடக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குமே. ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியாது, தபாலில் எஸ்எம்எஸ் எல்லாம் தலாக்க சொல்ல முடியாது. அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமே தவிர பாக்கி எல்லா விஷயங்களையும் என்ன செய்யலாம். ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டு தராமல் இருக்கிறாரு, நீங்கள் தபாலில் கேட்டால் தப்பாது. இந்த மாதிரி கடன் வாங்கிட்டு போயிட்டீங்க, 1 வருஷம் ஆகுது, எப்போ தருவீங்க? அவர் என்ன செய்வார், தபாலில் வந்து விளங்கிட்டு இப்போ தருவேன்னு பதில் சொல்கிறார்ல. அதனால் அதை எழுத்தில் நவீன காலத்தில் எந்த வசதியில் வந்தாலும் சரி தான் அதுக்கு நீங்கள் ரிப்ளை கொடுக்குறது நேரடியாக கொடுக்குற மாதிரி உள்ளது தான். சொல்லப்போனால் எழுத்து பக்கம் அதை விட, எழுத்துங்கிறது அதை விட உறுதியான ஒரு விஷயம்.